கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய ஞாயிறு நற்செய்தி குறிப்பாக அன்பியங்களின் உரிமைகளையும் கடமைகளையும் மிகச் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று ஆண்டவரே அன்பியங்களை அழைக்கிறார். அதை பற்றி விரிவாக உங்களுக்கு சொல்லலாம் என்று எண்ணினேன். இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே விடுமுறை வந்ததால் சில பேர் குழந்தைகளோடு அவர்கள் ஊர்களுக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் கேட்டவர்களை அந்த அன்பியங்களில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய இன்றைய செய்தி, நன்மை எல்லோரும் செய்ய உரிமை உண்டு, கடமையும் உண்டு. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, சமயம், ஜாதி, இனம், மொழி கடந்து உலகில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே கடவுள் படைத்து தாயின் வயிற்றிலிருந்து பிறக்க வைக்கிறார். அதைதான் அவர் சொல்கிறார். அதில் கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த கடமை உண்டு. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். சாத்தானை விட்டு விடுகிறேன், கடவுளுக்காக பணி செய்கிறேன், கடவுளை நம்புகிறேன் என்று அவர்களுக்கு கரிஸ்மா எண்ணெயால் உச்சம் தலையில் அபிஷேகம் செய்து ஆண்டவர் அருள் பொழிவு ஞானஸ்தானத்தில் ஒவ்வொரு குழந்தையும் அளிக்கிறார். ஆகவே மற்றவர்களை விட அரச பணியான மக்களுக்கெல்லாம் நன்மை செய்து வழிகாட்டும் பணி, இன்னும் தான் புனிதனாக வாழ்ந்து அனைவரையும் புனிதப்படுத்தி இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பணி, இன்னும் இந்த நற்செய்தியை இந்த ஊர் அல்ல, இந்த நாடல்ல, உலகம் முழுவதும் சென்று நற்செய்தி பணியை உறக்க மக்களுக்கு ஆற்றுகிற அந்த உரிமை, அந்த கடமை ஞானஸ்தானம் பெறுகிற போதே உங்களுக்கு உச்சம் தலையில் அரச குருத்துவ இறைவாக்கினராக உன்னை அபிஷேகம் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாமியார் என்ன செய்யல. ஆகவே அடுத்தவரை விட ஞானஸ்தானம் பெற்ற நம்பிக்கையாளர்களுக்கு அதிகமான அவர்களுக்கு கடமையும் உரிமையும் உண்டு. ஆகவே அந்த அதிகமான கடமையும் உரிமைகளையும் தான் இன்று திருச்சபை அன்பியங்களாக இருந்து செய்யுங்கள் என்று அழைக்கிறார். முதல் வாசகத்துல பார்க்கிறோம், மோயிசன் தனி ஆளாக எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பாலைவனத்தில் கொண்டு செல்கிறான். அங்கே அவர்களை சமாளிக்கவே முடியவில்லை. அவனை எதிர்க்கிறார்கள், கல் எறிந்து அவனை கொல்ல நினைக்கிறார்கள். தலைவனையே மக்கள் கொல்ல கல்லை எடுக்கிறார்கள். காரணம், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, கறி இல்லை. இதெல்லாம் அங்க கிடைச்சது. நீ விடுதலை மட்டும் கொடுத்துட்டு இது என்ன பாலைவனத்துல சாகடிக்கிறேன். ஆகவே மோயிசன் கடவுளை பார்த்து கூடாரத்தில் சொல்லுவான், கடவுளே, இனிமே எனக்கு வாழ்வே தேவையில்லை, என்னை சாகடித்து விடுங்கள், இப்போதே நான் சாகிறேன் என்று சொல்லுவார். இப்போது ஆண்டவர் அவருக்கு சொல்லுவார், சரி, நீ 70 பேரை உனக்கு உதவிக்கு 70 பேரை எடுத்து நீ கூடாரத்தில் கொண்டு வா, நான் அபிஷேகம் செய்கிறேன். 70 பேரை கொண்டு வருவார்கள். ஆண்டவர் அபிஷேகம் செய்வார். பிறகு அந்த 70 பேரும் சென்று அங்கே ஆண்டவருடைய பணிகளை எல்லாம் ஆற்றிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த கூடாரத்திலிருந்து பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் செய்யப்பட்டு சென்ற அந்த சீடர்களில் அவர்கள் இல்லாதவர்கள், கூடாரத்திலும் இல்லை, அவனுக்கு அபிஷேகமும் கிடைக்கல. இல்லாதவர்கள் 2 பேர் அங்க வந்து பேய்களை ஊட்டுகிறான், அவன் வந்து நற்செய்தியை அறிவிக்கிறான், குணப்படுத்துகிறான். ஆகவே ஆண்டவருடைய பணியை செய்கிறான். அப்ப எல்லாரும் வந்து ஜோஷுவா கிட்ட சொல்றாங்க, ஜோஷுவா தான் இயேசுநாதருக்கு ரைட் ஹேண்ட், அது மோயிசனுக்கு ரைட் ஹேண்ட். மோயிசன் கிட்ட சொல்றாரு ஜோஷுவா, தலைவரே, உடனே அந்த 2 பேரையும் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, அவனை நிறுத்துங்க. அவன் 2 பேர் மேலேயும் அவனுக்கு ஆண்டவர் வந்து அபிஷேகம் செய்யவில்லை, இந்த 70 பேருக்குத்தான் கொடுத்தார் என்று சொல்கிறார்.
அப்போது மோசேன் ஆண்டவருடைய வார்த்தையாக சொல்லுகிறார், 70 பேருக்கு இல்லை. அவனிடம் சொல்லுகிறார், உங்களில் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்து அவர்களெல்லாம் ஆண்டவருடைய வாக்கை அறிவித்து நன்மை செய்தால் எவ்வளவு நல்லவாக இருக்கும். கடவுள் அதை விரும்புகிறார், அது நல்லது என்று சொல்லுகிறார். அதே மாதிரிதான் இயேசுநாதர் 12 அப்போஸ்தலர்கள். இப்ப அங்க 70 பேர் நினைச்சாலும் அதே போல இன்று 12 பேர் என்ன நினைக்கிறான், அந்த இயேசுநாதருடைய சீடராக அங்க மோசேயினுடைய சீடராக இருப்பதனால நன்மை செய்வதும் நற்செய்தி அறிவிப்பதும் புனிதம் செய்வதும் மக்களுக்கு அவர்களுக்கு வழிகாட்டுவதும் எல்லாம் கடவுள் நமக்கு மட்டும் ரிசர்வ் இப்போது இருக்கிறது இல்லையா. அது சாமியாருக்கு அருள் பணி செய்வதற்கு உரிமை, சாதாரண மக்கள் உங்களுக்கு பொருள் பணி செய்யுங்கள் என்று விலக்கி விடுகிறார்கள். இதை ஆண்டவர் அப்பொழுதே அவர் கண்டனம் செய்திருக்கிறார். சாதாரண மக்கள் அருள் பணியும் செய்ய வேண்டும், பொருள் பணியும் செய்ய வேண்டும். இந்த குருக்களும் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 சீடர்களும் என்ன செய்கிறார்களோ அதை அந்த அபிஷேகத்துக்கு உள்ளாக வராமல், அங்கே சீடராக இல்லாமல், அப்போஸ்தலராக இல்லாமல், குருவாக இல்லாமல், கன்னியராக இல்லாமல், சாதாரண கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன செய்யக்கூடாது, நீ தீமை செய்யக்கூடாது. முதல் என்ன தீமை? முக்கியமா அதாவது பாதுகாப்பு இல்லாத சிறுவர்களுக்கு எதிராக, ஏழைகளுக்கு எதிராக, அனாதைகளுக்கு எதிராக, விதவைகளுக்கு எதிராக, கைவிடப்பட்டவருக்கு எதிராக, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக தீமை செய்தால் நானே உன்னை கொல்லுவேன் என்று சொல்வார். அவரே சொல்றார், இயேசுநாதர் சொல்றாரு, ஒரு குழந்தைக்கு பாவம் செய்வதற்கு தீமையில் தள்ளுகிறான் என்றால் ஒருவன் அவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி, இயேசுநாதர் சொல்றார், இரக்கமே இல்லாமல் சொல்றார், இரக்கமே இல்லை அவனுக்கு, அவன் மேல இரக்கமே இல்லை. எந்திர கல்லை கட்டி நடுக்கடலில் ஆழ்கடலில் தள்ளி விடுங்கள். அவனை அவ்வளவு கொடூரமாக சொல்லுகிறார். அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அது மற்றவங்களுக்கும் அவர் சொல்லுகிறார், உன் கை, உன் காலு, உன் கண்ணு நல்லதை பார்ப்பதற்கும் நல்லதை செய்வதற்கும் நல்லதை போய் செய்வதற்கும் நடப்பதற்கும் கொடுத்திருக்கிறார். இதை வைத்துக் கொண்டு நீ தீமை செய்தால் அந்த கையே வானாம், கண்ணே வானாம், காலே வானான்ற வெட்டி விடுறது இல்லை. அப்படின்னா வெட்டினா எல்லாருமே ஊனமுட்டோட தான் இருப்பாங்க. ஒருத்தனும் கண்ணு இருக்காது, கால் இருக்காது, கை இருக்காது. அவர் சொல்லுவது என்ன செய்கிறார், இவையெல்லாம் நன்மை செய்வதற்காக உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நன்மையை ஜட்ஜி, போலீஸ், அரசாங்கம், இங்க திருச்சபையில சாமியார் பார்த்துக்குவார் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தனுக்கும் கண்ணு, காது, காது, உடம்பு கொடுத்திருக்கிறார் என்றால் நீ அந்த நன்மை செய்வதற்கு, மக்களை நன்மை செய்வதற்கு வழி நடத்தணும். முதல்ல உன்னுடைய கை, கால், கண்ணை அடக்கம் வைக்கணும், தீமை செய்யக்கூடாது. இன்னும் அப்படி செய்து விட்டால் என்ன சொல்றாரு, அந்த எரியும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள், அங்கு நெருப்பே அணையாது, கடவுளை பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே இப்ப சுருக்கமாக அன்பியத்தை பற்றி சொல்லுகிறேன். அன்பியம் என்பது இப்ப நான் சொன்ன மாதிரி இங்க வெளியில விட்டுருங்க. இப்ப திருச்சபைக்குள்ள, கத்தோலிக்க திருச்சபையில என்ன நினைக்கிறார்கள், ஆண்டவர் இங்க 7 அருட்சாதனங்களை சாமியார் கொடுக்கணும், புதுச சாமியார் வச்சுக்கிறாரு, எல்லா அருட்பணியும் சாமியார் வச்சுக்கிறாரு, அவருடைய ரைட்டு அப்படின்னு நினைக்கிறார். அதெல்லாம் சாமியாருக்கு ரிசர்வ் த ரைட் இல்லை. அதைத்தான் திருச்சபை சொல்லுகிறது. அது அன்பியம். இந்த அருள் பணிகள் எல்லாம் புனிதப்படுத்தும் பணி, நற்செய்தி அறிவிக்கும் பணி, மக்களை வழி நடத்தும் பணி, இந்த முப்பணிகளும் செய்வதற்கு சாமியாருக்கு, குருக்களுக்கு, போப்பாண்டவருக்கு மட்டும் ரிசர்வ் அல்ல. இது ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவன் அதைவிட அதிகமாக அருள் பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இது அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். வரலாறு சொல்லுகிறது, முதல் நூற்றாண்டில இப்படித்தான் செய்தார்கள். இடையிலே வரலாறு மாறியது, டைம் இல்லை. உங்களுக்கு இன்னொரு தடவை
ஒவ்வொரு அந்தியமாக கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன். ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை சாமியார் மட்டும்தான் செஞ்சிருந்தாங்க. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொன்னது, சாமியார் செய்கிற முப்பணிகளையும் சாதாரண கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் பெற்ற நம்பிக்கையாளன் செய்ய வேண்டும், அவன் கடமை சொல்லிட்டாங்க. ஆனா யாருமே செய்ததா தெரியல. ஆகவேதான் திருச்சபை, உலக திருச்சபை, ஆசிய திருச்சபை 1965 சொல்லிட்டாங்க. 75, 85, 95 வரைக்கும் சாதாரண கிறிஸ்தவர்கள் பொறுப்பெடுக்கவில்லை. சாமியாரும் எல்லாத்தையும் செஞ்சு நிற்பார். ஆகவே 92ஆம் ஆண்டிலிருந்து ஆசிய திருச்சபை சொல்லுகிறது, இது சாமியார்களின் தனி சொத்து அல்ல, மாறாக சாதாரண கிறிஸ்தவர்களும் உலகெங்கிலும் சென்று அந்த பணியை ஆற்றுவதற்கு திருச்சபை 2ஆம் வத்திக்கான் சங்கம் கொடுத்திருக்கிற, அதில் சொல்லி இருக்கிற எண் 34, 35, 36 அதில் தெளிவாக சொல்லப்படுகிறது. திருச்சபை 7, 34, 35, 36 அதில் சொல்லப்படுகிறது, கடவுள் நற்செய்தி பணியை, புனித பணியை, அங்கே வழி நடத்தும் அரச பணியை அவர் அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்களுக்கு மட்டும் வழியாக மட்டுமல்ல, அவர்கள் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவன் வழியாகவும் அவர் செய்ய அவர் ஆவல் கொண்டார். ஆகவே ஞானஸ்தானம் பெற்றவன் முப்பணிகளையும் செய்வதற்கு உரிமை உடையவன், அவன் கடமையாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே இதை செயல்படுத்துவதற்காக 92ல நாம் பார்க்கிறோம். முதல்ல தென் அமெரிக்காவில் பிரேசில் அங்குதான் தோன்றுகிறது. ஸ்டார்டிங்ல தோன்றும் போது பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, பிசிசி, அடித்தள கிறிஸ்தவர் சமூகம் தொடங்கி சாமியார் எல்லாம் குறைய அவர்கள் திருச்சபையினுடைய அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக செய்கிறார்கள். பிறகு அங்கிருந்து ஐரோப்பா, அப்புறம் அமெரிக்கா, அப்புறம் ஜெர்மனி, மற்றவங்கெல்லாம் ஆப்பிரிக்கா, இந்தியா தாண்டி இந்தியாவுக்கு வருகிறது. இந்தியாவில் இந்திய ஆயர்கள் பேரவை 92, 95, 2000 சொன்னார்கள், எல்லா பங்கிலும் இந்த அன்பியங்கள் தொடங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த அன்பியங்களுடைய வரலாறு என்ன என்று சொன்னால், இவர்கள் பொருள் பணி அல்ல, அருள் பணி, இந்த முப்பணிகளையும் செய்வதற்கு இவர்களுக்கு தளம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தளமாக கொண்டு வந்தார்கள். இந்தியாவில் வரும்போது ஸ்மால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, எஸ்எஸ்சி என்று, அப்படி எஸ்எஸ்சினா அதாவது சிறு கிறிஸ்துவ குழுக்களாக பிரித்து விடுங்கள். சிறு சிறு குழுக்கள், கிறிஸ்தவர் அல்லாத இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அவர்கள் மத்தியிலே சென்று நற்செய்தி பணி, இன்னும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாதவர்களுக்கும் அவர்கள் 3 பணிகளையும் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு அது மாறி தமிழகத்திற்கு வருகிற போது ஃபாதர் எட்வின் அவர்தான் கன்னியாகுமரி கோட்டாறு டயசிஸ், அவர் அதை தமிழ் வார்த்தையில் போட்டார். அது பார்த்தோம், பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, ஸ்மால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. ஏறக்குறைய நாம் பார்க்கிறோம் 90லிருந்து நம்ம ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் அது நகர்ந்து வந்த பின்னால் 2000 அவர் சொன்னார் அன்பியங்கள் என்று பெயர் வைத்தார். ஆகவே அன்பியங்கள்னா அன்போடு வாழ்கிற குழு. ஆகவே மற்ற இடத்துல இன்னும் வேற மாதிரி பேர் இருக்கிறது. தமிழகத்தில் அன்பியங்கள் என்று அழைக்கிறோம். அன்பியங்களுக்கு விதிமுறைகள் உண்டு, அன்பியங்களுக்கு அமைப்பு முறை உண்டு, அன்பியங்களுக்கு பணித்தளம் உண்டு, அன்பியங்களுக்கு சிறந்த அவர்களுக்கு அட்டவணை உண்டு. அந்த அட்டவணை 7 ஸ்டெப்ஸ். எல்லோரும் கூடுவது, இறைவனை வேண்டுவது, விவிலியத்தை படிப்பது, திரும்ப அதை தியானிப்பது, தன்னை தொட்ட அந்த வார்த்தைகளை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளுவது, அப்படி வாழ்வேன் என்று உறுதிப்படுத்துவது, பிறகு நம்மோடு வாழ்கிற மக்களுக்கு பணி என்ன செய்தோம் என்ற அறிக்கை படிப்பது, பிறகு அந்த அறிக்கையின் அடிப்படையில் மக்களுக்கு மீண்டும் என்ன சமூக, பொருளாதார, கல்வி, கலாச்சார, அரசியல் பணிகளை செய்யலாம் என்று திட்டமிடுவது, இறுதியிலே இறை வேண்டலோடு முடிகிறது. இதில் சாமியாருக்கு என்ன வேலைன்னா, சாமியாருக்கு வேலையே இல்லை. விதிமுறைப்படி அன்பியங்களில் அன்பியம் நடத்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் சாமியாருக்கு ரோலே இல்லை. பங்கு பேரவையில் மட்டும் சொல்லப்படுகிறது அவர் நிரந்தர தலைவர். ஆனால் அன்பியங்களில்
தலைவர்கள் நீங்க தான் பொதுநிலையினர், அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் பொதுநிலையினர். இப்ப 2 பேரும் மட்டும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 5 பேர் இருக்கணும். அதுல என்ன, இந்த 2 பேரும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படுகிறார்கள். பிறகு அது பெற்றோர்களுக்கான பொறுப்பாளர், நாம் பார்க்கிறோம், இளைஞர்களுக்கான பொறுப்பாளர், அப்புறம் சிறுவர்களுக்கான பொறுப்பாளர். இந்த 5 பேரும் கூடி பொறுப்பாளர்களாக அவர்கள் வருகிறார்கள். அந்த அந்தியம் என்பதுதான் இந்த ஒரு இடத்தில் இருக்கிற திருச்சபையை உலக திருச்சபையாக, தெரு திருச்சபையாக, வீட்டு திருச்சபையாக இறைவனுடைய பிரசன்னத்தையும் அந்த பணிகளையும் வீதி வரை எடுத்துக்கொண்டு செல்லுவது. ஆகவே இங்கே நடக்கிற இந்த அருள் பணியை விட அந்தியங்களின் அடிப்படையில் செய்கிற பணி மகத்தானது என்று திரு அவை சொல்லுகிறது. 2001 தமிழக ஆயர்கள் பேரவை ஒரு பெரிய கொள்கை வரைவையே உண்டாக்கி 52 பக்கம் கொடுத்து என்ன சொன்னார்கள்? எல்லா பங்கிலும் கட்டாயமாக அந்தியங்கள் தொடங்கப்பட்டே ஆக வேண்டும். 2001 பங்கு பேரவை அந்தியங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கத்தினர்களையே அடிப்படையாக கொண்டு பங்கு பேரவை அமைக்கப்பட வேண்டும். அது அடிப்படையான விதிமுறை. பிறகு ஏறக்குறைய நாம் பார்க்கிறோம் 60 விதிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு அவ்வளவும் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, படிப்படியாக அமைந்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் கொண்டாடுகிற அந்த அந்தியங்கள் தான் ஆதி திருச்சபை. ஆதி திருச்சபையில் அங்கே அப்போஸ்தலர்களுக்கு வேலையே இல்லை. 12 பேர் மூப்பர்கள், ஒரு 70 பேர் இருப்பாங்க. அவங்க ஃபுல்லா பாலஸ்தீனம் முழுசும் போக முடியாது. ஆகவே திருச்சபையை கட்டி எழுப்புவர்கள் சாதாரண ஞானஸ்தானம் வாங்கிய கிறிஸ்தவர்கள் தான். வேத சாட்சிகளாக மறித்தவருக்கு 199 பேர் சாதாரண கிறிஸ்தவர்கள், பிஷப்பு சாமியார்களும் கன்னியர்களும் இல்லை. அறிந்து கொள்ளவர்கள் 300 ஆண்டுகள் அந்த திருச்சபை அங்க பார்க்கிறோம். நம்ம ரோமியர்கள் அவர்களை கொல்ல வேத கலாபனை அவர்களை கொன்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை சிங்கத்தின் வாயில் போடுகிறார்கள், எரிக்கிறார்கள், தலையை வெட்டுகிறார்கள். இருந்தாலும் இயேசு வாழ்க, இயேசு வாழ்க என்று திருச்சபையை வளர்த்தவர்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள். சாதாரண கிறிஸ்தவர்கள் சமூக பணி செய்தார்கள், பொருளாதார பணியை செய்தார்கள், அரசியல் பணியை செய்தார்கள், இன்னும் ஆன்மீக பணியை செய்தார்கள். அவர்களுக்கெல்லாம் மறைக்கல்வியை கொடுத்தார்கள். பைபிளை அவர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். அங்கே அந்த பூசைக்கான வேண்டியதை எல்லாம் செய்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவராக ஆகிவிட்டதினால எருசலேமில் இடமில்லை என்று வெளியே துருத்தி விட்டார்கள். ஏனென்றால் அது யூதர்களின் கோயில். ஜபக்கூடத்தில் செல்லுகிற போது கிறிஸ்துவர்களா வெளியே போங்கள் என்று துருத்தி விட்டார்கள். அது யூதர்களின் கூடாரம். ஆகவே கோயிலே இல்லாமல் வீடு வீடாக பூசை பலி நிறைவேற்றி மக்கள் கூடி 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 இந்த திருச்சபையை வளர்த்தார்கள். அதுதான் இன்றைய அந்தியம். அதுதான் இன்றைய அந்தியம். இன்றைய திருச்சபை சொல்லுகிறது, அந்த முதல் கிறிஸ்தவர் இப்போது இருக்கிற அந்தியம் தான் உண்மையான கிறிஸ்தவம் என்று சொல்கிறார். ஆகவே அந்த அப்போஸ்தலர் மூப்பர்கள் ஏதோ மாதத்திற்கு ஒரு முறை அந்த ஊருக்கு வருகிற போது எல்லாம் ரெடியா வச்சிட்டு இருப்பாடு. அவர்களுக்குள்ளே எல்லாம் பகிர்ந்து கொண்டு, யாரும் குறையில்லாமல், எல்லாரும் நல்லா படிக்கிறாங்களா, எல்லாரும் சாப்பிட்டாங்களா, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறதா, சண்டை சாடி எல்லாம் முடிஞ்சாச்சா, இதெல்லாம் அங்க இருக்கிற அந்தியங்கள் அந்த சமூகம் முடிச்சிடும். அவர் வருவார் லாஸ்ட்ல. அங்க என்ன நடந்தான் வரணும் அந்த காலத்துல. அவர் வந்த உடனே அந்த முதல் வாசகம் 2ஆம் வாசகம் படிக்கிறீங்களா, நற்செய்தி எல்லாமே மக்கள் முடிச்சிருவாங்க. அப்போஸ்தலர் மூப்பர் வந்த உடனே அந்த என்ன சொல்லி 2 வார்த்தை சொல்லிட்டு, அப்பத்தை எடுத்து பிட்டு, ரசத்தை எடுத்து என் ரத்தம், அதை நிறைவேற்றி அனைவருக்கும் கொடுத்து நன்றி சொல்லி அடுத்து. ஆகவே அந்தியங்களை நீங்க அடிப்படை வாழ்க்கை தளத்தில் இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும். ஆகவே இன்னும் பயிற்சிகள் உங்களுக்கு அளிக்கிறோம். ஏனென்றால் நான் சொல்லுகிறது போல இன்றைய செய்தி நமக்கு இந்த இந்தியாவில் கிறிஸ்துவம் உண்மையாகவே இது வாழ வேண்டுமானால் இந்த அந்தியம்தான் வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவத்திற்கும் இந்த சிறுபான்மையருக்கும் எதிராக பெரும்பான்மையினர் அவர்களை ஒழிப்பதாகவே அரசியல் கூட இருக்கிறது. இருக்கிற உரிமைகளை எல்லாம் இந்தியாவில் பறித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்தவருடைய உரிமைகள் எல்லாம் பறி போகிறது.
ஆகவே சாமியார் மட்டும் இந்த திருச்சபையை, பிஷப் மட்டும் இந்த திருச்சபையை நடத்தி வளர்க்கவே முடியாது. ஆகவே இந்திய திருச்சபை வேண்டி கேட்டுக்கொள்கிறது, அம்பியங்கள் இதை மேலும் மேலும் வந்து திருச்சபை என் திருச்சபை, இந்த திருவண்ணாமலை திருச்சபை என் திருச்சபை. ஆகவே சமூக பணி, அரசியல் பணி, பொருளாதார பணி, ஆன்மீக பணி அத்தனையும் ஆற்றுவேன். அப்படி ஒரு என்னை அடக்குவதற்கு உரிமை பறிபோகுமானால் உயிரையே கொடுப்பதற்கு முன்னால் வருவேன் என்று வீரர்களாக, இதை சாட்சிகளாக நம்முடைய விசுவாசத்தை பாதுகாக்கவும் செயல்படுத்தவும் நாம் ஆண்டவருடைய போர் வீரர்களாக மாற வேண்டும். இதைதான் இன்றைய திருச்சபை நம்மை அழைக்கிறது. அப்படிப்பட்ட அன்பியங்களை வளர்த்தெடுக்க இறைவனை இறைஞ்சுவோம்.